MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பேயை பார்க்கணும், சாமியை பார்க்கணும், பூதத்தை பார்க்கணும், இப்படி நிறைய விஷயங்கள், கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இயற்கையாகவே இன்பில்ட்டாகவே ஒரு கண்ணிக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கொடுத்தா அதை ஒரு ஆங்கிளில் தான் நம்மளால யோசிக்க முடியும். ஆனால் அதே ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கண்ணி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதை பல ஆங்கிளில் யோசிக்கணும். அந்த 2 பையனுக்கு சேர்த்து வைக்கிற என் கணவனை ஏமாத்துற, அப்போ என் பையன் உனக்கு தான் பிறந்தானா, உன் புருஷனுக்கு தான் என் பையன் பிறந்தான், அப்படி ஒத்த வார்த்தை கேட்பாங்க. அந்த ஒத்த வார்த்தையில் முடிஞ்சே போச்சு. என்ன மேடம் ராசி அப்படிம்பாங்க, கன்னி ராசி வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா அவங்களே பார்த்தா ஐயோ வேணாம் மேடம் இந்த பொண்ணு கன்னி ராசி வருது, அதனால என்ன மேடம் கன்னி ராசின்னா அதிகமாக யோசிக்கும், ரொம்ப சாதுரியமாக இருக்கும், என் பையனை வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடும் அப்படிம்பாங்க. அப்போ பொதுவாகவே கன்னிராசி பெண்களுக்கு உறவுகள் அப்படின்றது பெருசாக அமையறது இல்லைங்க. புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசியாக இருந்தாலும் மிதுனம் பயங்கரமாக பேசும், கன்னி பேசவே பேசாது. நாளே வார்த்தை பேசினாலும் தூக்க மாட்டிக்கலாம், அப்படி பேசும், அப்படி கேள்வி கேட்கும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கன்னி ராசி பெண்கள். கன்னி ராசி பெண்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன, கன்னி ராசி பெண்கள் திருமணத்துக்கு பின்னாடி என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ், என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைக்கு பயந்து ஓடிடுறாங்களா, இல்லை அந்த பிரச்சனைகளை சவாலே சமாளி அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்களா, அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன இறை வழிபாடு அதீத நற்பலன்களை கொடுக்கும், இப்படி பல விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக கன்னியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம், 6வது வீடு. இது வந்து பாருங்க எதிரிகள், மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆரோக்கியம் ரிலேட்டட் விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே இன்பில்ட்டாகவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கு ஒரு அமானுஷமான விஷயத்தை தேடணும், பேயை பார்க்கணும், சாமியை பார்க்கணும், பூதத்தை பார்க்கணும், இப்படி நிறைய விஷயங்கள், கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இயற்கையாகவே இன்பில்ட்டாகவே ஒரு கண்ணிக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசிங்க. புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால கலைகள் எல்லாமே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்துடும். இவங்களுக்கு வந்து எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நம்ம கஷ்டப்படணும்ன்ற அவசியமே இல்லை. கற்பூர புத்தி சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா எப்படி கற்பூரம் டக்குன்னு வந்து ஏத்தி வச்சா வத்தி குச்சி வச்சா கபகபன்னு எரியுதோ அந்த மாதிரி கப்புன்னு பிடிச்சிப்பாங்க. கற்பூர புத்தி அப்படின்றது உண்டு. ஏன்னா புதன் உச்சம். புதன் அப்படின்னாலே கிரியேட்டிவிட்டி, மீடியா, இயல், இசை, நாடகம், ஆயக்கலைகள் 64, சமையல், எல்லா கலையும் அதுல வந்துடும். எல்லா ஃபீல்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கன்னி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா கன்னி இருக்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா புதுமைகள் அப்படின்றது நிறைய ஃபீல்டுல வருது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல இந்த ஒரு டிடெக்டிவ், சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு இது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இருப்பாங்க. இவங்க வந்து லேடிஸ் நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலனாய்வு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துல லேடி இருக்காங்க அப்படின்னா அதுல பெரும்பாலும் கன்னியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை உண்டு. அதுவும் வந்து பாருங்க கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம், ஒரு கிரைம் சீன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு லேடி, கன்னி லேடி வந்து பாத்தீங்கன்னா சிபிசிஐடி ஆஃபீஸரா இருக்காங்க, ஒரு சிபிசிஐடி டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பர்சனா இருக்காங்க அப்படின்னாலும், பெரிய உங்களுக்கு போஸ்ட் இல்லை அப்படின்னாலும், இந்த ஹை போஸ்ட்ல இருக்கவங்க கண்ணுக்கு புலப்படாத விஷயம் கூட இவங்களுக்கு புலப்படும். எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டா ஒரு ஸ்கிராட்ச் இருக்கும். அத்தனை புலனாய்வு துறைகள் அந்த ஃபீல்டு வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா, அதாவது ரீடிங் பார்க்கறது அவங்கள அத்தனை பேர் எடுத்திருந்தாலும் இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கிரைம் சீனை வந்து பாத்தீங்கன்னா 10 விதமா சொல்லுவாங்க. இந்த 10 விதமா இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 விதத்துல ஒண்ணு வந்து கரெக்டா இருந்திருக்கும். அப்படி பல ஆங்கிள் யோசிப்பாங்க. ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கொடுத்தா அதை ஒரு ஆங்கிள் தான் நம்மளால யோசிக்க முடியும். ஆனா அதே ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து கண்ணி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதை பல ஆங்கிள் யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு படிக்கவே இல்லை, சாதாரணமா ஒரு வீட்டுல ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒரு பப்பாளி காயை நம்ம கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பப்பாளி காய் மோர் குழம்பு வைப்போம், ஒரு பப்பாளி காய் கூட்டு பண்ணுவோம், அவ்வளவுதானே பண்ணுவோம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும், புரியுதுங்களா? ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு பப்பாளி காயை வச்சு சாம்பார் வைப்பாங்க, ஒரு பப்பாளி காயை வச்சு கூட்டு வைப்பாங்க, பப்பாளி காயை வச்சு பொரியல் பண்ணுவாங்க, மோர் குழம்பு பண்ணுவாங்க, அடை பண்ணுவாங்க, துருவி தோசை ஊத்துவாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம், ஊறுகாய் போடுவாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயம் ஒரு பப்பாளி காயில செய்வாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள நீங்க பல விஷயத்துல பொருத்தி பார்த்துக்கோங்க. இதுதான் கண்ணியினோட
மூளை அப்படின்னு சொல்லலாம். கன்னி அப்படின்னாலே டாக்ட்ஃபுல்னஸ், அந்த சாதுரியம், சாமர்த்தியம், ரொம்ப வந்து கைத்தேர்ந்த ஒரு சாதுரியம். சரிங்க, இந்த கைத்தேர்ந்த சாதுரியம் மற்றவங்களை கெடுக்கிறதுக்கு பயன்படுதா? கிடையாதுங்க. என்னோட ஆக்கத்துக்கு என்னுடைய சாதுரியம், என் குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் கரையேற்றணும், அதுக்கு என்னோட சாதுரியம். இது வந்து பாருங்க, இந்த கன்னிராசி பெண்களை பற்றி சொல்லும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கம்பேட்டபிலிட்டி, இது நான் அது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்ல மறந்துட்டேன். பொதுவாக வந்து பாருங்க, இந்த ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி. அந்த மாதிரி ஒரு பையனோட ஜாதகத்துக்கு கன்னிராசி பொண்ணு அழகாக பொருந்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணுங்க அழகாக தான் இருக்கும். ஏன்னா புதன் வந்து உச்சம் அப்படின்னாலே பொண்ணுங்களுக்கு வசீகரத்தன்மை அப்படின்றது இருக்கும். வசீகரத்தன்மை இருக்கு அப்படின்னா ஸ்ரீதேவி மாதிரி இருந்தால் தான் வசீகரத்தன்மை அப்படின்றது இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அழகு, ஏதோ ஒரு விதத்தில் அட்ராக்டிவ்னஸ், ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தா திரும்பி பார்க்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஒரு அழகு, வசீகரத்தன்மை இயற்கையாகவே இருக்கும். அதுக்கு மேலே நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். நான் அந்த ஜாதகம் பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுத்து கொடுப்பேன். மேடம் இந்தாங்க, இந்த பிள்ளை இந்த பிள்ளை கன்னி ராசி பொண்ணு, இந்த பிள்ளை வந்து செட் ஆகுது பாருங்க. இல்லை நம்ம சொல்லவே இல்லை, இந்த பிள்ளை பேர் ராதான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு பாருங்க நல்ல செட் ஆகுது இந்த பையனுக்கு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. என்ன மேடம் ராசி அப்படிம்பாங்க. கன்னி ராசி வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா அவங்களே பார்த்தா ஐயோ வேணாம் மேடம் இந்த பொண்ணு கன்னி ராசி வருது, அதனால என்ன மேடம் கன்னி ராசின்னா அதிகமா யோசிக்கும், ரொம்ப சாதுரியமா இருக்கும். என் பையனை வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிடும் அப்படிம்பாங்க. இது உண்மையா அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மை. எப்படி? அதீத புத்திசாலியாக இருக்கும், சாதுரியமாக இருக்கும், சாமர்த்தியம் அப்படின்றது இருக்கும். ஆனால் என் பையனை விரிச்சு கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்னா, உங்கள் கூட இருந்தால் உங்கள் பையனுக்கு கெட்டது அப்படின்னா, உங்கள் பையனை விரிச்சு கூட்டிகிட்டு போனாலும் பிரித்து கூட்டிகிட்டு போனாலும் நல்லது தானே. உங்கள் கூட இருந்தால் அவர் வந்து கெட்டு போயிடும், லைஃப் நல்லா இருக்காது. நீங்கள் மொத்தம் எங்கள் வீட்டுக்காரனோட சொத்தெல்லாம் வாங்கி தம்பி தங்கச்சிக்கே கொடுக்குறீங்க, அக்காக்கே கொடுத்துட்ருக்கீங்க, என் கணவனை ஒன்றுமே இல்லாமல் டம்மியாகவே வச்சுட்ருக்கீங்க அப்படின்னும் போது அந்த பிள்ளை அந்த பையனை வந்து பிரித்து கூட்டிகிட்டு போனாலும் நல்லது தானே, தப்பு இல்லையே. ஸோ இது வந்து பாருங்க, அப்படி வந்து ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுத்துக்கூடாது, இந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கலாம். அவங்களோட கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, அவங்களோட குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. என் கணவன் இவ்வளோ நாள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டான், என் குழந்தைகளுக்கு இனி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் 2 பேரும், இப்போ என் குழந்தைங்க ஆகிப்போச்சு, என் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அடிமையாக இருக்கக்கூடாது, என் குழந்தை ஏழ்மையான வாழ்க்கை வாழக்கூடாது, நான் பிறக்கும்போது ஏழ்மையாக பிறந்தாலும் சாகும்போது பணக்காரனாக தான் சாகணும், வசதி வாய்ப்போடு சாகணும், என் குழந்தை ஒன்று ஆசைப்பட்டு கேட்டுச்சுன்னா நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ரொம்ப சிம்பிள். இன் ஜென்ரலாகவே வந்து பாருங்க, கன்னி வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய வீடு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமடையக்கூடிய வீடு. அப்ப பொதுவாகவே கன்னிராசி பெண்களுக்கு உறவுகள் அப்படின்றது பெருசா அமையறது இல்லைங்க. எந்த உறவும் உண்மையான உறவா இருக்கிறது இல்லை, உறவுகள் அப்படின்றது பெருசா அமையறது இல்லை. அதுக்கும் மேல திருமணம் பண்ணிட்டு போறாங்க, லவ் பண்ணுவாங்களா கன்னிராசி என்பர்கள்? தாராளமா லவ் பண்ணுவாங்க. இப்ப திருமணம் பண்ணிட்டு போறாங்க, அந்த வீட்டுல மாமியார் விருச்சிகம் இல்ல மேஷம், இல்லைங்க எங்களோட கோ சிஸ்டர்ஸ் விருச்சிகம் மேஷம், எங்களோட மைத்துனர்கள் விருச்சிகம் மேஷம், எங்களோட ஓரவத்தி, எங்களோட சிஸ்டர்லாம் இவ யாரு விருச்சிகம் மேஷமா இருந்தாலும் இவங்களுக்கு அவங்களுக்கு பெருசா ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இவங்களை டாமினேட் பண்ண பார்ப்பாங்க, இவங்களை வந்து அதிகாரம் செலுத்த பார்ப்பாங்க, இவங்க அடிப்பணிய மறுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக கன்னி ரொம்ப நல்லவங்க இல்லைங்களாங்க, விருச்சிகமும் மேஷமும் ரொம்ப கெட்டவங்க ஆமா தானங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி கிடையாது. இது வந்து பாருங்க, ராசிகளே வந்து பொருந்தாத ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக இவங்க கெட்டவங்க அவங்க நல்லவங்க நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ பூனைக்கு மீன் வாங்கி போடுறோம், இல்லை அதுக்கும் மேலே இப்போ கொக்கு ஆற்றுல பார்க்குது, மீனை போய் கொத்தி தின்னுது. அப்போ அந்த மீன் நல்லது கொக்கு கெட்டதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க இல்லைங்களா? இயற்கையாகவே அவங்களோட படைப்பு அப்படி, அந்த மீனை சாப்பிடணும் அப்படின்றது அந்த அவங்களோட விதிக்கப்பட்டது, அவங்களோட ஒரு விஷயம், அவங்களோட உணவு அது, அதனால அவங்க சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தாது, பகை அப்படின்றது இருக்கு, அதனால பொருந்துறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ இவங்களோட மாமியார் வந்து விருச்சிகமா இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? இவங்க என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிப்பாங்க. நாத்தனார் வந்து மேஷமா இருக்கு, இவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு பிடிக்காது, அது சண்டை போடும். இவங்க கம்முன்னு இருப்பாங்களா? இவங்க பெருசா பேச மாட்டாங்க. கன்னிக்கு ஒரு கேரக்டர் உண்டுங்க. புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசியா இருந்தாலும் மிதுனம் பயங்கரமா பேசும், கன்னி பேசவே பேசாது. 4 வார்த்தை பேசினாலும் தூக்க மாட்டிக்கலாம், அப்படி பேசும், அப்படி கேள்வி கேட்கும். அதாவது இன்னைக்கெல்லாம் 2 மணி நேரம் மாமியார் சண்டை போடுறாங்க அப்படின்னா கூட 2 வார்த்தை கேட்பாங்க. அவங்க மாமியார் வாயை மூடிட்டு இவகிட்ட பேசுறதுக்கு பேசாமையே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சு கம்முன்னு ஆயிடுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் பையனை அப்படி பண்ற, என் பையனை எப்படி பண்ற, அது இதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. உனக்கு 3 பசங்க இருக்காங்க அந்த வீட்டுலன்னா 3 உனக்கு பையன் தான், அந்த 2 பையனுக்கு சேர்த்து வைக்கிற, என் கணவனை ஏமாத்துற, அப்ப என் பையன் உனக்கு தான் பிறந்தானா, உன் புருஷனுக்கு தான் என் பையன் பிறந்தான், அப்படி ஒத்த வார்த்தை கேட்பாங்க. அந்த ஒத்த வார்த்தையில முடிஞ்சே போச்சு, அவ செத்துடலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேச நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுவாங்க. இது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி பல எக்ஸாம்பிள், பல உங்களோட வாழ்க்கையில நீங்க பேசின வார்த்தைகளை பொருத்தி பாருங்க, சூப்பரா பேசியிருப்பீங்க, நங்கூரம் போட்ட மாதிரி பேசியிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஆனாலும் அவங்க அடங்குவாங்களா, திருப்பி அடுத்த நாள் சண்டை அப்படின்றத ஆரம்பிப்பாங்க, பிரச்சனை அப்படின்றத ஆரம்பிப்பாங்க. கன்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்போது ஃபேமிலியை விட்டு கணவனை விட்டு பிரியறாங்களா, பெரும்பாலும் பிரியறதில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கோப்பப் பண்ணிக்கிறாங்க, தனி கொடுத்தனம் போவாங்களே தவிர கணவனை விட்டு பிரியறது அப்படின்றது ரொம்ப கம்மி தான், 100க்கு 10% தான். அவர் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றாரு, அமக்கலம் பண்றாரு, அவரால் குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு வருது, எனக்கு சுயமரியாதைன்றது போகுது, எனக்கு வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல, என்னோட நிம்மதியை எவ்வளோ நாள் தான் நான் கெடுத்துப்பேன். 10 வருஷமா இதை வந்து நான் வந்து காம்ப்ளிகேஷன் பண்ணிகிட்டே இருக்கான், அவன் 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கான், 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கான்னா அந்த லேட் டைவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்ளை பண்ணுறதும் கண்ணி அப்படின்னு சொல்லலாம். என்னால் முடியல, எனக்கு போதும், இனிமேல் பட்டு வயசாகுது, இனிமேல் பட்டு யார் என்ன குறை சொல்ல போகிறாங்க, ஸோ எனக்கு வேண்டாம், நான் வந்து தனியாக இருக்கேன் அப்படின்ற முடிவு எடுப்பாங்க. ரொம்ப ஜென்யூனான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு அந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. வெரி குட் அப்சர்வர்ஸ். யார் ஒருத்தர் அவங்கக்கிட்ட 1/4 மணி நேரம் பேசினாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நடிக்கிறாங்களா உண்மையாக தான் பேசுகிறாங்களா, கரெக்டாக அவங்களால வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஹைலைட்டிங்கான குவாலிட்டி என்னங்க அப்படின்னா ப்ராப்ளம் டீலிங், ஆல்வேஸ் அலர்ட். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக டீல் பண்ணுவாங்க. அது கண்ணிக்கு இன்பில்ட்டாகவே அந்த ஒரு கேரக்டர்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே அலர்ட். 10 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வருதுன்னா நம்ம எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத இப்பயும் யோசிச்சு வைப்பாங்க. இதெல்லாம் கண்ணினோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா, ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்க, இவங்களோட வந்து ஒரு டைரக்ஷன் வந்து எது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய வீடு அப்படின்றதுனால இங்கே க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ப்ளூ, லைட் கிரே, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான கலர்ஸ், லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இப்போ வந்து பாருங்கள், கன்னிக்கு அதே மாதிரி பாருங்கள், எப்பயுமே ஒரு போட்டியாளர் அப்படின்றது வேணும். சுடர்விட்டு எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்னிக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டர் வேணும். காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்னா வைரமாக ஜொலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது குடும்பத்தில் உறவத்தியாக இருந்தாலும் சரி, நாத்தனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா தான் சூப்பராக சமையல் செய்வாங்க, எங்கள் அம்மா சாம்பார் மாதிரி யாராலையும் வைக்க முடியாதுன்னு கணவர் ஒரு முறை சொல்லிட்டாருன்னா போதும், எப்படி ஒன்று பாடுபட்டு அவங்க அம்மாவோட சூப்பராக சாம்பார் வைக்க கற்றுப்பாங்க, அவங்க அம்மாவோட சூப்பராக ரசம் வைக்க கற்றுப்பாங்க. எப்பயுமே கண்ணிக்கு நான் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் கண்ணிக்கும் உண்டு, மிதுனத்துக்கும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னாலையும் திறமைகள்னாலையும் ஒரு அறிவாற்றல்னாலையும் அவங்க வந்து பாருங்கள் எப்பயுமே ஜொலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தோற்று போக மாட்டாங்க கன்னி அவ்வளோ டக்குன்னு. உறவுகள் ஆனால் அமையறது இல்லைங்க. காரணம் சுக்கிரனே நீச்சம் அடைகிறா இல்லைங்களா, ஸோ உறவுகள் பெருசாக அமையறது இல்லை. எவ்வளோ இவங்க வந்து கம் போட்டு ஃபெவிக்விக் போட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கினாலும் யாரும் இவங்க கூட ஒட்டுறதில்லை பெருமளவில் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இவங்களுக்கு வந்து பாருங்க என்ன கடவுள் வழிபாடு, உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையும் போக்கக்கூடிய வழிபாடு என்ன கடவுள் வழிபாடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பாருங்க கன்னி ராசி அன்பர்கள் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா யாருனால பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க? இப்போ கணவனால அப்படின்னா 7ஆம் பாவம் உங்களுக்கு அந்த பாவத்தினோட உங்க சுய ஜாதகத்துல யார் 7ஆம் பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், பாவத்தின் அதிபதி வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா கெட்டு போயிருக்கானா, என்ன நட்சத்திரம் சார வாங்கியிருக்கான், என்ன பாபர்களோட பார்வை இருக்கு, இல்ல சுபர்னோட பார்வை இருக்கா, குடும்பஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கு, அஷ்டமஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்துதான் நம்ம பரிகாரம் அப்படின்றது சொல்லணும். பட் இருந்தாலும் ஜென்ரலா நம்ம சொல்லும் போது இப்ப கன்னி அப்படின்னாலே வந்து பாருங்க புதனோட ஆதிக்கம், புதன் உச்சமடையக்கூடியது. நான் நிறைய முறை சொல்லிட்டேன் இப்ப இந்த பதிவுலே. அப்ப புதன் அப்படின்னாலே இங்க பெருமாள் வழிபாடு தச அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் நீங்க வழிபாடு பண்ணலாம். நான் வந்து பெருமளவு சொல்றது என்ன அப்படின்னா நரசிம்ம வழிபாடு, நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர், அவரை வழிபாடு பண்ண சொல்லுவேன். ஆனா ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன். இன் ஜெனரல் நரசிம்ம வழிபாடு கைமேல் பலன்களை தரும். வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.